நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவாரா? வரமாட்டாரா? கட்சி தொடங்குவாரா? இப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா ஒரு வழியா அவர் கட்சிய தொடங்கிட்டாரு. அவரும் அரசியலுக்குள்ள வர்றதா சொல்லிட்டாரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு பேரும் வச்சுட்டாரு அவருடைய கட்சிக்கு. ஆனா பாருங்களேன், தமிழக வெற்றி கழகத்துல பார்த்தீங்கன்னா, தமிழக வாழ்த்துக் கழகமா தான் நெறைய வாழ்த்துக்கள் பகிரப்பட்டுட்டு வருது. போக போக இது வெற்றி கழகமா, வாழ்த்துக் கழகமா அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃப்யூஷனே வரும் போல. அந்த அளவுக்கு இவர் வாழ்த்துக்கள் மழையை மட்டுமே பொழிஞ்சிட்டு இருக்கிறாரு. இப்ப பாருங்க, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பெரும்பான்மையோட வெற்றி பெற்ற நிறைய கட்சிகளுக்கு இவர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலிருந்து உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. அதே போல பவன் கல்யாண் வின் பண்ணியிருக்கிறார் ஜனசேனா பார்ட்டியில, அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. தெலுங்கு தேசம் கட்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. கடந்த ஒரு வருஷமா கிட்டத்தட்ட இவர் ஜஸ்ட் வாழ்த்துக்கள் மழையை மட்டுமே பொழிஞ்சிட்டு வராரே தவிர, இது தவிர்த்து கட்சியில என்னதான் நடக்குது, என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க தெளிவுபடுத்தவே இல்லை பாருங்களேன். ஸோ தமிழக வெற்றி கழகம், தமிழக வாழ்த்து கழகமா போயிட்டு இருக்கே, என்ன ஆக போதோ அப்படின்ட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் நிறைய நெட்டிசன்ஸ்லாம் எப்படி கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இப்படியே வாழ்த்துக்களை மட்டுமே சொல்லி கட்சியை நடத்திடலாம்னு நினைக்காதீங்க விஜய் அவர்களே, இன்னும் நிறைய இருக்கு கட்சினா, அரசியல்னா அப்படின்ட்டு ஒரு சின்னதா ஒரு விஷயத்த அவருக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். வெற்றி கழகம் வாழ்த்து கழகமா மாறியிருக்கு. இனி வரும் நாட்கள்ல இது என்ன கழகமா மாறப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அதுக்கு கிரானிக்கல்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.